ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஜானகி அந்த பணம் கண்டிப்பா கிடைச்சிடும் சொல்லிட்டு கோவில் வாசல்லே நிக்கும் போது கரெக்டாட்ட அந்த ரவுடிங்களும் நம்ம ஜானகிக்கு தெரியாம அந்த கோவிலுக்குள்ள நுழையிறாங்க. புவனேஸ்வரி பிளான் படி எப்படியாவது இந்த கோவில் நகல திருடிட்டான்னு சொல்லி ஜானகி மேலேயே பழிய போட்டுலான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல ஜானகி என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ரவுடிங்களை அவங்களால பிடிக்கவே முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராம் சரியான டைம்ல நம்ம ஜானகியும் அந்த நகையை மீட்டுட்டாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். புவனேஸ்வரி பண்ண பிளான் படியே கரெக்டா நம்ம ஜானகியும் கோவில் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பணம் கிடைச்சிடணும், அது மட்டும் கிடைச்சிட்டுனா அதை நகையா மாத்தி நம்ம வீட்டுல வச்சிடலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த நகைய பணமா மாத்தி நம்ம கதிர் தனாவுக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது புவனேஸ்வரி இன்னொரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் கரெக்டா வருவா. அந்த டைம்ல அந்த ரவுடிங்களும் அவளுக்கு தெரியாம அந்த கோவிலுக்குள்ள போயிடணும். கோவில் நகைகளை அப்படியே திருடிடுவாங்க. அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் ஜானகி அந்த இடத்துல பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க மேல எல்லா பழியும் போட்டுறணும்னு புவனேஸ்வரியை யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல தன்னோட ஒய்ஃப் ஜானகி தான் இந்த நகையெல்லாம் திருடினான்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களெல்லாம் நம்ப வச்சுட்டா ரகுராமுக்கு அதை தாங்க முடியாது அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம ஜானகி அந்த கோவில்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்னடானா அந்த ரவுடிங்களும் அந்த கோவில் நடைய திறந்துட்டு உள்ள போயிடறாங்க. இது தெரியாத ஜானகி எப்பண்டா அந்த ரவுடிங்க வருவாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜானகி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணிடலான்னு அந்த கோவில் நகையில் உள்ள பெட்டியையும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் சரி பின்னாடி பார்க்கலான்னு திரும்பும்போது அங்க என்னடானா கோவில் வாசல் திறந்திருக்கு. நம்ம வரும்போது இந்த வாசல் பூட்டி தானே இருந்து இப்ப எப்படி திறந்திருக்கு? அப்ப யாரோ உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜானகி அந்த இடத்துக்குள்ளே போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங்க நகையை திருடிட்டு இருக்கத பாக்குறாங்க. என்னடா இது, இப்படி ரவுடிங்க நகையை திருடுறாங்களே, அதுவும் இது கோவில் நகையாச்சே, கோவில் நகைகளை திருடுனா எப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த ரவுடிங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு போறாங்க. என்னதான் ஜானகி ட்ரை பண்ணாலும் அது முடியவே மாட்டேங்குது. அந்த ரவுடிங்கள்ட்ட ஜானகியை எதுக்குடா இந்த கோவில் நகைகளை திருடுறீங்க, இது யாருக்கு இல்லைன்னு தெரியும்ல, கோவில் நகைகளை திருடுனா பெரிய பாவம்டா, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அந்த ரவுடிங்களும் நம்ம ஜானகியை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் டைலாக் விடுறேன்னு சொல்லி ஜானகி அந்த இடத்துல தள்ளியே விடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மாயாவும் சீனோட நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சீனுக்கு ஆறுதலா இருக்காங்க. சீனு எதுக்குமே நீ கவலைப்படாத, எப்படி இதெல்லாம் சரி பண்ணிடலாம், நான் ஏற்கனவே அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்து இந்த தீயை அணைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீனுக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியல, இது யாருக்கு வேலையா இருக்கும், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயா இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு உதவி இருக்க, இப்ப என்னடானா என் கண்ணு முன்னாடியே இப்படி நடக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, இனி என்ன பண்ண போறோம்னு புலம்பி தள்ளுறாங்க. இதை கேட்ட மாயாவும் சரி சீனு நீ எதுக்கும் வருத்தப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரி ஆயிடும், இப்போதைக்கு இதை அணைக்கக்கூடிய வழியை பாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சீனுக்கும் தாங்கவே முடியல. மாயாவும் ஒரு புறம் சீனுவை நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க பெரியம்மா வேற தனியா இருக்காங்க. என்ன நிலைமை ஆச்சோ என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி இருந்த பிறவும் ஜானகிக்கு எதுவுமே பண்ண முடியல. சீனுக்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மாயாவும் சீனுக்கிட்ட எதையும் சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. சீனுவே ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்கா, இந்த டைம்ல இதை சொல்ல போனா அவன் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான்னு மாயா நம்மளே பெரியம்மாவை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா மாதிரி இருக்கே, எதுக்கு இந்த டைம்ல கோவிலுக்குள்ள போறாங்கன்னு ஒரு ஆளும் பாத்துடுறாங்க. சரி அப்ப விசாரிப்போம் என்னாச்சுன்னு. சரி என்னவா இருந்தாலும் ரகுராம் ஐயா கிட்ட சொல்லிடலான்னு அந்த ஆளும் டிசைட் பண்ணி அப்படியே ரகுராம் கிட்ட சொல்லவும் ரகுராம் என்னடானா என்ன ஜானகிய பக்கத்துல காணல, இந்த நேரத்துல எங்க பேர்ப்பா வீட்டை விட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பாளோ, கொஞ்ச நாளாவே அவளோட முகமே சரியில்லை அப்படின்னு ரகுராம் நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த ஆளும் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அப்ப கோவிலுக்கு தான் போயிருப்பான்னு ரகுராமும் ஃபாஸ்டாட்டு வண்டி எடுத்துட்டு கோவிலுக்கே கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மாயாக்கும் கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியல. பெரியம்மா வேற அங்க தனியா இருக்காங்க. இங்க என்னன்னா இந்த நிலவரமும் சரியான மாதிரி இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு அப்படியே குழம்பிடுறாங்க. நம்ம ஜானகி இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு யோசனையிலே இருக்காங்க. கரெக்டா நம்ம ரகுராம சாமி மாதிரி வந்து அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.